ஸோ அப்போ நார்மலுக்கு ஏதாவது பண்ண முடியுமா ப்ரெக்னென்சியில்? இந்த கொஸ்டின் நிறைய பேருக்கு இருக்கு. ப்ரெக்னென்ட் லேடிஸ் முக்கியமாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, உங்களோட எடை எவ்வளோ ஏறுறீங்க ப்ரெக்னென்சியில், அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதிகமாக எடை ஏறுறீங்க, பேபி வெயிட் ஆல்மோஸ்ட் 3.5க்கு மேலே போகுது அப்படின்னா உங்களுக்கு நார்மல் டெலிவரியான ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து அப்படியே ரெடியூஸ் ஆகிடும். ப்ளஸ் வெயிட் அதிகமாக இருக்கப்ப பிபி, சுகர், மற்ற பிரச்சனைகள் வர்றப்ப சிசேரியனுக்கான வாய்ப்புகள் அதிகமாகிடும். ஸோ உங்களுடைய எடை எவ்வளோ ஏறுறீங்கன்றத ரொம்ப கவனமாக இருங்க. அப் டு 3 மாதம் இல்லை 4வது மாதம் வரைக்கும் கூட நம்ம எடை ஏறணும்னு அவசியமே இல்லை. அதுக்கப்புறமா தான் பேபி வெயிட் போடும். அப்போ நம்ம வெயிட் போட்டால் போதும். முன்னாடியே நீங்கள் 10 கிலோ வெயிட் போட்டுட்டீங்க அப்படின்னா அதுக்கு அடுத்து ஒரு 10-15 கிலோ, மொத்தம் 20-25 கிலோ ஏறிடுவீங்க. அப்போ நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் உங்களுக்கு ரொம்பவே ரெடியூஸ் ஆகிடும். அதே மாதிரி மைண்டை நல்லா ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. 2 பேருமே, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ரிலாக்ஸ்டாக வைங்க. ஏன்னா ஆஃப்டர் நம்ம என்ன செஞ்சாலுமே அந்த எண்ட் ஆஃப் த பெயின்ல வந்து எப்படி நம்ம பாடி வந்து ரியாக்ட் பண்ணுது, பேபி ஹெட்டும் நம்மளுடைய இடுப்பெலும்புல எப்படி பொருந்துது, அதை பொறுத்து தான் நார்மலா சிசேரியனான்றது அந்த நேரத்தில் தான் சில சமயம் முடிவாகும். ஸோ மைண்ட் ரிலாக்ஸ்டா வச்சுக்கோங்க. உங்க ஆப்ஷன்ஸை ஓப்பனா வைங்க. நார்மல் டெலிவரிக்கான சான்சஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆல் த லேடிஸ்.